அனைவருக்கும் வணக்கம். 20 20/11/2025 நீர் மருத்துவ வகுப்பு 5வது வகுப்பு. இது தொடர்ச்சியை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இது மாணவர்களுக்கான வகுப்பு. புதியவர்களாக இருந்தால் அறிமுக வகுப்பில் கலந்து கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த நீர் மருத்துவ வகுப்பு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 7 வகுப்பு நடக்கும். அதன் தொடர்ச்சியாக இது மரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, இதுக்கு முந்தைய காணொளியில் இது 5வது வகுப்பு, மரணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, மரணம் எப்படி எல்லாரும் மரணம் அடைகிறார்கள், ஏன் வருகிறது என்று இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய விஞ்ஞானத்தின்படி பரிணாமறிவியல் ஒன்று இருக்கிறது. அதை வைத்து ஆய்வு செய்வது என்பது வேறு, பழக்க வழக்கத்தை வைத்து ஆய்வு செய்வது என்பது வேறு. பரிணாமறிவியல் என்பது வேறு. அது அகத்தை தூய்மை செய்கின்ற பொழுது அதை நீண்ட கால வாழ கற்றுக்கொள்கிறது. அதே முதல் வகை மரணத்தை பற்றி நாம் பேசுவோம். முதல் வகை மரணம் ஒன்று இருக்கு. அதாவது மரணத்தை 3ஆக பிரிக்கலாம். நோய்வாய்ப்பட்டு வருவது, இரண்டாவது சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய உயர் ஆரோக்கியம், அது விரும்புகின்ற வரை உடலை வைத்துக் கொண்டு பிறகு அழுத்தத்தில் வெளியே விடுவது, உயிராற்றல் போட்டான், இந்த போட்டானை வெளியே விடுவது, ஒரு வகையான அதிர்ச்சி கொடுத்து வெளியேற்றுவது. 3வது தண்டனையில் அடைவது. அந்த முதல் நிலையான நோய்வாய்ப்பட்டு சாவதும், இந்த 3ஆக வெங்கடேசன் எப்படி வரிசைப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். 3 வகை மரணத்தை பற்றி பேசுகிறோம். முக்தி நிலையில் மரணம், நோய்வாய்ப்பட்டு மரணம், தண்டனையில் மரணம். இப்பொழுது முதல் வகை, இது பரிபூரணம் அடைந்த யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இது கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் ஏற்படுகிறது. இவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று அந்த அறிவியல் சொல்லுகிறது. 2வது, ஒரு சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களின் மரணமாகும். இப்ப யோகம்னா என்ன? அது பரிணாமத்தோடு தொடர்புடையது. அதனாலதான் திருவள்ளுவர் அந்த பரிணாம அறிவியலோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பயிற்சி முறை சொல்கிறார். ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த உடம்பு அடுத்த நிலைக்கு மாறும். அதாவது நோயற்ற நிலைக்கு மாறும், விடுதலை நிலைக்கு மாறும். 100 ஆண்டுகள் வாழ்ந்து பிறகு சட்டையை கழட்டி வைத்ததை போல உயிர் பிரிய வேண்டும். பழம் பழுத்து கீழே விழுந்து நோயற்ற தன்மையோடு இருந்து விடுதலை பெறுகிறது. அதற்கு அனைத்து தகுதியும் உண்டு. இனப்பெருக்க தகுதியோடு இருந்துதான் அது விடுதலை பெறுகிறது. அப்ப முழுமை பெற்று விட்டது என்று பொருள். அழியாத நிலை என்பது வேறு. ஆக்க நிலையோடு விடுதலை பெறுகிறது. இதுதான் அந்த முதிர்ச்சி நிலை என்று சொல்வார்கள். அதுதான் இயற்கையோட பரிணாம அறிவியல். இதெல்லாம் தெரியாமல் வெறும் நுகர்வை அடிப்படையாக கொண்டு, அது நுகர்வு வெறி, மனதில் இருக்கிற அந்த நுகர்வு வெறியை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே நுகர்வு வரிக்கு வேலை இல்லை. 3வது, துர்மரணம் என்று கூறப்படும் நோய்களாலும் போர்க்களத்தினாலும் தற்கொலையினாலும் தண்டனையினாலும் ஏற்படும் மரணங்கள் இவ்வகையை சாரும். இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் மாவிகளாக வாழ்ந்து, அது அப்போ இந்த போட்டான், இந்த உயிர் போட்டானுக்கு அந்த திருப்தி இல்லாத நிலையில் அது சுழன்று கொண்டிருக்கும் என்பது குவாண்டம் சயின்ஸ். இதெல்லாம் கிளாசிக்கல்ல புரியவே புரியாது. சாதாரண இந்த பகுத்தறிவுக்கு இது இந்த பகுத்தறிவு முண்டங்களுக்கு எட்டாது. புலன்களை அடிப்படையாக கொண்டு பேசுகின்ற முண்டங்களும் வெறும் பகுத்தறிவை பற்றி பேசுகின்ற முண்டங்களுக்கும் புரியாது. இது யோகம் பயின்று 7ஆம் அறிவை எட்டி பிடிக்கின்ற தன்மையில தான் இது புரிந்து கொள்ளும். இதோ குவாண்டம் சயின்ஸ். அதனால நீங்க பழைய கருத்தோடு முரண்படாமல் குவாண்டம் சயின்ஸ், உயிருக்கான குவாண்டம் என்ன, உயிருக்கான அந்த சின்ன அலை எப்படியெல்லாம் வேலை செய்யும், அதற்கான அறிவியலை புரிந்து கொண்டால் தான் முடியும். ஆக இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் சாத்தியம். உணவை பற்றி ஆரோக்கியத்தை பேசாமல் 100 கோடிக்கணக்கான காணொலிகள் வருகின்றன. ஏதோ குவாண்டம் சயின்ஸ் முழுமையாக தெரிந்ததை போலவும், அது அப்படி மாறுது, இப்படி மாறுது, அது அப்படி மாறுது, இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு ஆரோக்கியத்தை பற்றி பேசாத மக்கள் நிறைய இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த புத்தகத்தை மறுப்பார் ஒருவரும் இல்லை. இந்த புத்தகம் இன்னும் நூற்றுக்கணக்கான நூல்களை ஆராய்ச்சி செய்து தன் உடலை மாற்றி காட்டிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி.
யாரும் விஞ்ஞானத்தை பேசுறது இல்லை யாருமே. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது நடைமுறைப்படுத்தப்பட்டு விஞ்ஞானப்படுத்தப்பட்டு மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு கடைசியில் விண்வெளித்துறை வரைக்கும் சென்ற ஒரு அற்புதமான ஆய்வு கட்டுரை தான் இது. இந்த ஆய்வு கட்டுரையை தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படை. நோயற்ற வாழ்வு வாழ்ந்தால்தான் நாம் கண்டுபிடிக்க முடியும். உணவுக்காக அலைவதும் கழிவுக்காக அலைவதும் கழிவு நீக்குவதற்கு அலைவதும் இதெல்லாம் பழகி போன பழக்க வழக்கங்கள், பன்றி குட்டி வாழ்க்கை. நானும் அப்படித்தான். அதிலிருந்து கொஞ்சம் மாறி நான் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன். மீண்டும் நான் இந்த 4வது நிலை பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக பேசுகிறேன். இதே இன்றைய தேதிக்கு இது 5வது வகுப்பு. 20/11/2025 5வது வகுப்பு. இன்னும் 2 வகுப்புகள் இருக்கின்றன. முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.